சரி, ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் யாருக்கு இருந்துச்சுன்னா 2026 எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இல்லை. 2026 இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்குது. அப்படின்னா கடவுள்கிட்ட கேட்குறது என்ன கேட்கணுன்னு இருக்கு, எனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு கேட்கக்கூடாது. பிரச்சனையை கொடுத்ததே அவர் தானே. இப்போ அவர்கிட்ட என்ன கேட்கணுன்னா கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டியது, எனக்கு இதை தாங்கக்கூடிய வலிமையை கொடு, எதுக்கான வழிகளை கொடு, எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறமைகளை கொடுன்னு கேட்கணும். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்? நீங்கள் நல்லது செய்ய போய் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கீழே ஒரு பொருள் கிடக்குன்னு நீங்கள் எடுக்க போனீங்கன்னா குமிஞ்சு எடுத்துருப்பீங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பொருளை காணணும்னா ஏக்கா நீ எடுத்தியாக்கா அப்படின்னு. என்னடா அது கீழே ஒரு குப்பை கிடக்குன்னு எடுத்து ஓரமாக எடுத்து போடுவோம்னு நினச்சா ஒரு பொருளை காணும், நீ எதுவும் பார்த்தியா? என்ன கீழே கொஞ்சம் குப்பை தானே எடுத்தேன். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இது கீழே நடந்து இதை பொருள் எடுத்து தான் நினைப்பாங்க. ரஜினிகாந்த், விஜய், அஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த ஒரு 2026 ஒரு பெரிய ஒரு வரமான ஒரு வாய்ப்பாக தான் ஒரு ஆண்டு தான். எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது, இந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறது, ஆரி ஒர்க்கு, இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலை. இதை யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, எனக்கு வேறு வழியே இல்லை, நான் தையல் கூட தச்சு கொடுக்குறேன்னு யார் போகிறாங்களோ, பெண்களால் இந்த காலகட்டத்தில் ஆழ முடியுமான அவங்க வீட்டு நிர்வாகத்தை அவங்களே பார்க்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனுக்கு இருக்குதானே இருக்குது. யார் வேணால் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கிரகங்களை எல்லாம் பார்த்துட்டு பயப்படாமல் மெதுவாக போங்க. நல்லா இருக்குன்னா வேகமாக போங்க. அதை விட்டு நீங்கள் மாரியம்மனை கும்பிடுங்க, வாராகியம்மனை கும்பிடுங்க, நீங்கள் என்ன தெய்வத்தை வேணால் கும்பிடுங்க. வீட்டில் வச்சு கும்பிடுங்க, சிவலிங்கம் வச்சு கும்பிடுங்க, சிவனை வச்சு கும்பிடுங்க, பார்வதி வச்சு கும்பிடுங்க, என்ன தெய்வத்தை வேணாலும் வச்சு கும்பிடுங்க. எனக்கு அது விதிவிலக்கு. நான் கும்பிடுவேன்னா கும்பிடுவேன், நீங்கள் கும்பிடுங்க. ஒன்றும் கடவுள் ஒன்றும் கண்ணை குத்தவே குத்த. அது எப்படிங்க அம்மா அப்பா கண்ணை குத்துவாங்க? பிகின் பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஏஎல்பி முறைப்படி துல்லியமாக கணிக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக ஜோதிட ஜாம்பவான் அக்ஷய லக்கண பத்ததியினுடைய ஜோதிட முறையை உருவாக்கியவர், அதோடு மட்டுமல்லாமல் வாக்கு யோகி நவகோல் சித்தர் முனைவர் எஸ் புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். இந்த ஸ்லைடை நம்ம பார்க்கும்போதே எங்களுக்கு ஓகே, ராசி எதை, நம்மளுடைய நட்சத்திரங்கள் பற்றி எதை சொல்ல போறீங்கன்றது நீங்களே சொல்லிடுங்க சார். என்ன அஸ்வினி மகம் மூலம் எனக்கு உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமோ இல்லை உங்களுக்கு மக நட்சத்திரமோ ஒருத்தர் மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அது 80% 2026 இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நான் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு 80% நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. என் நட்சத்திரம் பரணி நட்சத்திரமோ பூர நட்சத்திரமோ இப்போ 80% நல்லா, எனக்கு பூர நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு 80% நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் எனக்கு 40% தான். அப்போ எனக்கு கார்த்திகை நட்சத்திரமாக இருந்து உத்திர நட்சத்திரமா உத்திராட நட்சத்திரம் இருந்தால் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்துக்கணும். கார்த்திகை 2-3 நாள், உத்திரம் 2-3 நாள், உத்திராடம் 2-3 நாள், ரிஷப ராசியோ அடுத்தது கன்னி ராசியோ இல்லை மகர ராசியோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 50% இருக்குது. அப்போ எதிர்பார்த்தாலும் பாதி தான் இருக்குது சூரியனோட நட்சத்திரங்கள் எல்லாமே. அதோட 2026 இவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னா, இந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்குது. அப்படின்னா டிராஃபிக்கில் நிற்கிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2026 முடிவெடுத்துடாதீங்க. நாங்கள் வேறு ஒன்றும் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா வேறு கலரே இருக்காது பாருங்களேன். க்ரீன் இருக்கும், ரெட் இருக்கும், ப்ளூ இருக்கும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் கார்த்திகை நட்சத்திரம், உத்திரா நட்சத்திரம் பொறுமையாக இருங்க. இப்போ பொறுமையாக இருக்கு அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்குமே பொறுத்து தான் செய்யணும். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஜாதகம் பார்ப்போம். ஒரு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்ப்போம். ஒரு இடம் வாங்கும்போது ஜாதகம் பார்ப்போம். வீடு வாங்கும்போது ஜாதகம் பார்ப்போம். வீடு விற்கும்போது ஜாதகம் பார்ப்போம். ஒரு பேர் வைக்கும்போது ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான். அந்த விஷயங்களுக்கு மட்டும் நீ பாருங்க. நான் காலையில் எழுந்திரிச்சேன், நீ கார்த்திகை நட்சத்திரம், நீ 2026 போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் தவறுதலா புரிஞ்சுக்கூடாதுன்றதுனால கேள்வி கேட்டேன் சார். அப்படியெல்லாம் யாராச்சும் ஜாதகம் பார்த்தா ஒருத்தர் கூட வீட்டை விட்டு வெளிலவும் முடியாது. சரி, ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் யாருக்கு இருந்துச்சுன்னா 2026 எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இல்லை. இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்? இப்போ உதாரணம் ஒரு பேச்சு வழக்கில் இருக்கட்டும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வீங்க, ஒரு வண்டியில் பார்த்து போன்னு அப்படி ஒரு பையனை சொல்கிறீங்க. அந்த பையன் போய் அந்த அம்மாட்ட என்ன சொல்கிறான், இந்த பக்கத்து விட்டு அக்கா என்னை வண்டியில் வேகமாக போனால் அடிபட்டு போடுவேன். நான் என்னடா சொன்னேன், எப்படி ஒன்று அப்படி தெரிகிறது. அப்படியே எங்கேருந்து எது நடக்கும்னு சங்கடம். அது ஒரு ரோகிணி நட்சத்திரம். தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க 2026 இது அவங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. 2026 முடிஞ்சது பிறகு இந்த ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு சூப்பராகுன்னு சொல்லுங்கள். அப்பா என்னப்பா இப்படிப்பா, நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை, நீங்கள் என்ன சொன்னாலும் கஷ்டம், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களை விளக்க கூட முடியாதுங்க. நீங்கள் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்த கூட, என்னப்பா இப்படி, என்னப்பா என்ன இது, நான் நல்லதானே செஞ்சேன்,
நீங்கள் நல்லது செய்ய போய் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கீழே ஒரு பொருள் கிடக்குன்னு நீங்கள் எடுக்க போனீங்கன்னா குமிஞ்சு எடுத்துருப்பீங்க. அங்கே பக்கத்தில் ஒரு பொருளை காணும்னா ஏக்கா நீ எடுத்தியாக்கா அப்படின்னு. என்னடா அது, கீழே ஒரு குப்பை கிடக்குன்னு எடுத்து ஓரமாக எடுத்து போடுவோன்னு நினச்சா ஒரு பொருளை காணும், நீ எதுவும் பார்த்தியா, என்ன கீழே கொஞ்சம் குப்பை தானே எடுத்தேன். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இது கீழே கிடந்து இதை பொருள் எடுத்து தான் நினைப்பேன். அப்போ எங்கேருந்து கஷ்டம் வரும், யார் மூலம் கஷ்டம் வரும், ஒரு மனம் ஏதாச்சும் ஒரு கலக்கம் வந்துக்கிட்டே இருக்குமானா இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணத்துக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை. சரி, இதை விட கொஞ்சம் மிருகசீச நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1-2 பாதங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 60%. ஓகே, பரவாயில்லப்பா, எனக்கு முன்ன இல்லை பின்ன இல்லை, ஆனால் கொஞ்சம் போராட்டம் இருக்கான இருக்குது. மிருகசீசம் 3 நாளோ, சித்திரை 3 நாளோ, அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமாக இருந்துச்சுன்னா 75% நல்லா இருக்கா. அப்பா எனக்கு கொஞ்சோண்டு மூச்சு விடலாம், எனக்கு கல்யாணம் நடக்கும், வண்டி வாகனம், சொத்து சுகம், வீடு, வண்டி வாகனம், பேர் புகழ், ஓரளவுக்கு அது இது பொதுவான ஒரு பலனாக இருக்குமா இருக்கும். அடுத்தது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அது எது அதாவது கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்களே இவங்களுக்கு தானே சார்? 6 கோடி 7 கோடி இந்த கோடி தான். இந்த கோடி தானே சார்? இந்த திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துக்கு 80% பலன். எப்படின்னா நீங்கள் வேலைக்கே போகலைன்னாலும் நீ இன்றைக்கி இங்கே வந்துடுங்க, இந்த ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, அங்கே போனால் அங்கே ஒருத்தர் சந்திப்பீங்க, அவங்க இன்னொரு விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். இப்படி தொடர்ச்சியாக உங்களை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களை சும்மாவே இருக்க விடாது. அது வாங்க அடுத்த ப்ரோக்ராமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் 2026 அது ஒரு விதமான ஒரு நிலை ஏற்படும். அடுத்தது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் எப்படி இருக்குன்னா, அப்பா நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பணம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, வீடு வண்டி வாகனம், திருமணம் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, இது ஒரு விதமான நிலைப்பாடு இருக்குது. அடுத்தது ஒன்று இருக்குது, அதே புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னா 50க்கு 50 தான் நல்லா இருக்குது. 4ஆம் பாதத்துக்கு மட்டும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அடுத்தது பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் 2026 அப்பா பேசாமல் நீ இருந்தால் போதும், நீ எதுவுமே பண்ணாத, கால் மேலே கால் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். நீ பேசாமல் இருந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு எதுவுமே புதுசாக எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வேகமாக ஓடினாலும் பின்னாடி நிறைய குடும்பம், சொந்தம், உறவுகள், நண்பர்கள், வேலை, திருமணம், கணவன் மனைவி சக்கையாக போட்டு புடிஞ்ச எப்படி வருவாங்க, என்ன பண்ணாலும் அடிச்சுட்டே இருக்கு. ஆமாம், அது யாராச்சும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக செயல்படுங்க 2026. அடுத்தது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அப்பா என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஆண்டு 2026 அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வந்து இது ஒரு பொதுவான பலன். இது ஒரு பொதுவான பலன் மாறும். இது உங்கள் ஜாதகத்துக்கு வேற ஒரு பலன் வரும். அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். அந்த நட்சத்திரம் போகும்போது இப்போ உதாரணமாக வந்து பரணி, பூரம், போராட நட்சத்திரம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணமாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்து சுக்கிரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வீடு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஆனால் அரண்மனை மாதிரி வீடை கட்டி அவன் என்ன பண்ணுவான், ஓனர் வெளிநாட்டில் இருப்பான், நம்ம பாட்டுக்கு சாவி கொடுத்து நீ பேசாமல் வச்சு வாடகை மட்டும் கொடு. என்னடா அது, நம்ம பார்த்தா எப்போ வீடு கட்டினீங்க, என்ன சூப்பர் வீடாக இருக்குது, ஆனால் வீட்டு ஓனர் எங்கே இருப்பார், ஆனால் வீட்டு ஓனர் நம்ம மாதிரியே வாழ்க்கை ஓடும். இந்த சுக்கிரன் கிரகம் நல்லா இருக்குல்ல, சுக்கிரன், குரு, புதன்லாம் நல்லா இருந்துச்சு முன்னாடி பார்த்தோம்ல, சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனால அப்படி தான் அமையும். அந்த இயற்கையோட அமைப்பே அப்படி தான் இருக்கும். அதுமாரி தான் இந்த அஸ்வினி மகம் மூலம் யாருக்காச்சும் போனிச்சுன்னா நல்லா பயன்படுத்துங்க. இது வந்து 2026 பொதுவான 27 நட்சத்திரத்துக்கு ஒரு பொதுவான ஒரு பலனாக தான் இருக்கும். அவங்கவுங்க ஜாதத்தில் கூடுதல் குறைச்சிருந்துச்சுன்னா இந்த பலன்கள் பொதுவாக இந்த பலன்லேருந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையான்னு இதை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கை நடத்துங்க. சந்தோஷமாக வேகமாக ஓடுறவங்க வேகமாக ஓடுங்க. அஸ்வினி மகம் மூலமெல்லாம் இப்போ உதாரணமாக இப்போது ரோஹிணி அஸ்தம் திருவோணமெல்லாம் ரொம்ப பொறுமையாக, கவனமாக, நிதானமாக பார்த்து பயணித்தாலே போதும். வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து பொதுவான பலன் தான். சார் எனக்கு திருவோண நட்சத்திரம் சார், எனக்கு என்ன சார் நீங்கள் 40 தான் சார், அது நானாக இருந்தாலும் மாற்ற முடியாது, நீங்களும் இருந்தாலும் இவராக கூட மாற்ற முடியாது. படைச்ச பிரம்மன் வந்து நமக்கு ஒரு எப்படி ஒரு கிரகங்களோட நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு வலிமையை கொடுத்தாரோ அதே தான் நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நட்சத்திரங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள் சொல்லிட்டீங்க சார், ஒருவேளை நான் வந்து இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கேன், எனக்கு வந்து 40% தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் ஏற்படக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் இந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதிப்பினுடைய வீரியத்தை வந்து குறைக்கலாம். அப்படின்னா எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு சத்யநாராயணன் சார் நீங்கள் சொல்லுவீங்க சார்? சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தெய்வத்தை வழிபட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விஷயங்கள் மாறணும். இது 2026க்கு உண்டான பலன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் வந்து சூரியனுடைய நிலைமை, சந்திரனுடைய நிலைமை, செவ்வாயினுடைய மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணீங்கன்னாவே, நம்ம ஏற்கனவே திருமணம்னு சொல்லி ஊர் சொல்லியிருக்கோம்,
ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கும் சார். இப்போ வந்து சார் நாங்கள் வந்து திருவாதிரையில் இருக்கோம், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கோம், சதய நட்சத்திரத்தில் இருக்கோம். எங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட எனக்கு வந்து நிம்மதி தர்றது கோவில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை நல்லாவே இருந்தாலுமே கூட எந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இந்த 2020 இந்த 2026 அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். நீங்கள் இந்த சொல்லுங்கள். பூச நட்சத்திரத்துக்கு நான் குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டு இங்கேயே கூட ரத்னகிரின்னு இருக்குது, வண்டலூருக்கு உள்ளார. அங்கே வந்துட்டு கால பைரவி தேவி ஒன்று இருக்குது. அங்கே போய் கும்பிட சொல்லுங்கள், கட்டாயமாக அவங்களுக்கான வழிகை கிடைக்கும். கடவுள்கிட்ட கேட்குறது என்ன கேட்கணுன்னு இருக்குது. எனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு கேட்கக்கூடாது. பிரச்சனையை கொடுத்ததே அவர் தானே. அவர்கிட்ட போய் தீர்த்து கொடுன்னு கேட்குறதுல, அதாவது போலீஸ்கார்ட்டையே போயிட்டு நான் ராங் ரூட்டில் வந்துட்டு எனக்கு ரூட்டு கேட்குற மாதிரி அவர் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போகிறாரு. இப்போ அவர்கிட்ட என்ன கேட்கணுன்னா கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டியது, எனக்கு இதை தாங்கக்கூடிய வலிமையை கொடு, எதுக்கான வழிகளை கொடு, எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறமைகளை கொடுன்னு கேட்கணும். அப்படி தான் கேட்கணும். அங்கே கால தேவின்னு ஒரு அம்மன் இருக்குது, காளியினுடைய ஒரு உருவம் காலதேவி. அதனால் காலத்தை தாண்டக்கூடிய சக்திகளை கொடுக்கக்கூடிய தேவிங்கிறதுனால இந்த பூச நட்சத்திரத்துக்கு கட்டாயமாக அவங்களுக்கு அது பலன் தரக்கூடிய நிகழ்வாக இருக்குது. ரத்னபுரின்னு இருக்குது, அங்கே வந்து குபேரனுடைய கோவில் தான் மெயினாக இருக்குது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க கோவில் தான் நான் சொல்லக்கூடிய கோவில். இங்கே வந்து அமைதியாக தியானம் பண்ணக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இருக்குது. அங்கே போயிட்டு வர சொல்லுங்கள், கட்டாயமாக அங்கே அவங்களுக்கான நல்ல நிவர்த்திகள் கிடைக்கும். கண்டிப்பாக சார். ஸோ அடுத்ததான் மேம் சாந்தி மேம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் நீங்கள் முன்னாடி கேட்ட கோயிலே சொல்லிடுறேனே, திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு என்ன பண்ணணும்னு. அது ராகுடைய நட்சத்திரம் எல்லாத்தையுமே ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்குங்கிறதுனால ஒரு மாற்று தெய்வமாக நம்ம மாற்றி கும்பிட்றது நல்லது. முக்கியமாக மனித தலையற்ற தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாராகியாக இருக்கட்டும், பிரத்யங்கரா இருக்கட்டும், நரசிம்மராக இருக்கட்டும், அவங்கள வழிபடுறது அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப சிறப்பானது. நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டு தெய்வமான ஐயனார் வழிபாடு அப்படிங்கிறது இந்த ராகுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா இப்போ வந்து இந்த உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்னு மேம் சொன்னாங்க. ஆனா சில பேருக்கு வந்து உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்றது வந்து சின்னதா ஒரு பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து வாராகி வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வந்து சத்தம் கேட்குது, ஒரு மாதிரி நைட்லலாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நம்ம வந்து கேட்டிருக்கோம். அப்படின்றப்போ அந்த உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணலாமா இல்லை வேண்டாம்? கண்டிப்பாக பண்ணணும். அது இப்போ ஒரு ஊசி வலிக்கும், ஆனால் ஊசி போடணும்ல. அப்படிதான் சில விஷயங்கள் வந்து பலமாக இருந்தால் தான் அது பலமாக வரும். அந்தமாரி தெய்வங்களை வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கும், கண்டிப்பாக வணங்கலாம். சில பேர் இப்படி ஒரு மனப்பிராந்திங்கிற மாரி சொல்கிறாங்களா, அந்தமாரி என்னடா இப்படியெல்லாம் புதுசு அப்படி தயவு செய்து அப்படி கடவுள் வந்து சந்தோஷம் தாங்க. அது வந்து இப்போ லக்ஷ்மி காயக்கிரிவராக இருக்கட்டும், வாராகியாக இருக்கட்டும், நிறைய லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கட்டும், யோகா நரசிம்மராக இருக்கட்டும், எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி நான் தான் சொல்கிறேன்ல, மாரியம்மன் சாமி போட்டால் வீட்டில் வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. நான் மாரியம்மன் சாமி தான் முதல்ல வச்சு கும்பிடுவேன். எனக்கு நீங்கள் எனக்கு அது அம்மான்னு நினச்சி நான் கும்பிட்றேன், நீ சாமின்னு வச்சு கும்பிட்றாது. நீ ஏன் சாமின்னு வச்சு கும்பிட்ற? உனக்கு முன்னோரும் உன் தாத்தா ஆத்தா பாட்டா முட்பாட்டான்னு வச்சு கும்பிட்டுக்க, அவ்வளோதான விஷயம். முருகனை நீ முருகன் நினச்சா முருகன், எனக்கு அப்பன் நினச்சா எனக்கு அப்பன். நீ சிவபெருமான் நினச்சா எனக்கு அம்மா அப்பான்னு நினச்சேன். சிவன் பார்வதி உண்மையிலே நான் இப்பயும் சொல்கிறேன். எங்கள் அம்மா என்ன சொல்லுவோம், 6 மணிக்கு வந்தோடனே சாயங்காலம் 6 மணிக்கு வாசலில் உட்காரக்கூடாதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எப்படி சாயங்காலம் 6 மணிக்கு சின்ன பிள்ளையில் ஒரு 5-6 வயசில் வந்து என்ன பண்ணுவேன், வாசலில் வந்து உட்காந்துருப்போம். ஏன்னா சின்ன கூரை வீடு தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டு வாசலில் ஒரு ஓட்டு வீடு தான், வாசலில் உட்காரக்கூடாது. ஏன்டா அப்படி ஏமா உட்காரக்கூடாது? 6 மணிக்கு சிவனும் பார்வதியும் படி அளக்க வருவாங்க அப்படின்னா. படி அளக்கிறேன்னா சாயங்காலம் இது படிக்கடி நம்ம என்னென்னா விபூதி பிரசாதம் மாரி. எப்படி ஒரு கோவிலில் சின்ன பிள்ளையில் போய் விபூதி பிரசாதம்னு கேட்டாங்க, பிடாரியம்மன் கோவிலில் விபூதி கொடுத்துட்டாங்க, பிரசாதம் கொடுக்கல. பிரசாதம் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக பிரசாதங்கிறது விபூதி பிரசாதம், இதை சொல்லக்கூடாதாரா, இவ்வளோ நேரம் வெறும் வெத்து பொங்கலுக்கு அப்படின்னு. அதேமாரி படி அளக்க வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு படி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நம்ம அளக்கிறோம்ல படி, அதை வாசலில் வச்சுட்டு உட்காந்துருப்பேன். என்னடா உட்காருக்கான்னு கேட்டால், அதான் சிவன் பார்வதி படி அளக்க வருவார். சிவன் பார்வதின்னா ஒரு தெய்வம்னு எனக்கு தெரியலை. நான் அப்போ தான் சிவன் பார்வதி நான் நினச்சிக்கிட்டேன். அடடா, சிவன் பார்வதி வந்து படி அளந்து வந்தால் நமக்கு படி போடுவார் இருக்குது, படியில் எதை போடுவார்னு நினச்சிக்கிட்டு நான் படியில் உட்காந்துருக்கிறேன். ஆனால் நமக்கு அதுதான் நம்மளுடைய கர்ம வினைப்படி, அவரவர் செய்த வினைகளின் படி இந்த அமைப்பு இப்படி தான் இருக்குது அப்படின்னா இதை நீங்களோ நானும் மாற்ற முடியாது. அதுக்கு தகுந்தாற்போல் பாதை எப்படி வளைஞ்சு நலிஞ்சு போதோ அதுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை அப்படியே மெதுவாக நகர்த்திட்டு போகணும். இல்லை நான் நேராக போகட்டேன், நேராக போய் மாட்டேன், நான் போகவே மாட்டேன். நாங்கள் இங்கே யாரும் உதவிக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. இங்கே என்னென்னா இந்த கிரகங்களெல்லாம் பார்த்துட்டு பயப்படாமல் மெதுவாக போங்க. நல்லா இருக்குன்னா வேகமாக போங்க.
அதோட்டு நீங்கள் மாரியம்மனை கும்பிடுங்க, வாராகியம்மனை கும்பிடுங்க, நீங்கள் என்ன தெய்வத்தை வேணால் கும்பிடுங்க, வீட்டில் வச்சு கும்பிடுங்க, சிவலிங்கம் வச்சு கும்பிடுங்க, சிவனை வச்சு கும்பிடுங்க, பார்வதி வச்சு கும்பிடுங்க, என்ன தெய்வத்தை வேணாலும் வச்சு கும்பிடுங்க. எனக்கு அது வந்து விதிவிலக்கு. நான் கும்பிடுவேன்னா கும்பிடுவேன், நீ கும்பிடுங்க. ஒன்றும் கடவுள் ஒன்றும் கண்ணை கொத்த அது எப்படிங்க அம்மா அப்பா கண்ணை கொத்துவாங்க? ஒரு தாயின்னு சொல்கிறா, நீ வாராகி தாயின்னு தான் நம்ம சொல்கிறோம், அம்மன் கூட சொல்ல மாட்டோம், தாயின்னு தான் சொல்லுவோம். அதை எப்படி ஒரு வாராகி அம்மன் தாயின்னு சொல்கிறோம் நம்ம, அது எப்படி கண்ணை கொத்தும், சாத்தம் கொடுக்கும்? இவங்களாம் ஒரு பெரிய ஒரு மனம், ஒரு பெரிய இவங்க யாரை மாயையில் கிரியேட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அதை விட்டு நல்லா வச்சு கும்பிட சொல்லுங்கள், எல்லா போட்டோம் வச்சு சாமி கும்பிட சொல்லுங்கள். நான் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு வாங்கல, நாளைக்கு வந்தீங்கன்னா வேணால் போட்டால் கூட அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் வீடியோவில் போட்டு விடுங்க. லட்சுமி நரசிம்மர் வச்சுருக்கேன், யோக நரசிம்மர் வச்சுருக்கேன், ஆஞ்சநேயர் சாமி வச்சே விடாமாங்க. ஆஞ்சநேயர் சாமி வெறும் சிலையாக வச்சுருக்கேன், 5 சிலை வச்சுருக்கேன் சாமி. எனக்கு ஆஞ்சநேயர் கல் சிலை வச்சுருக்கேன், உற்சவர் வச்சுருக்கேன். இன்றைக்கி காய்கறிவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய காய்கறிவர் நம்ம ஏஎல்பி ஆஃபீஸெல்லாம் வச்சுருக்கேன், சாமி வீட்டில் தான் வச்சுருக்கேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்க இடம், நீ நம்மளுக்கு என்ன இருக்குது? அதோட தயவுசு நீ மற்றவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் கும்பிடு, நான் அதெல்லாம் கும்பிடுவேன், நீ கும்பிடுங்க, உங்கள் அப்பா அம்மா ஒன்றும் பண்ணாது. மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்க 60% இருக்கிறாங்க, சில பாதத்தை சார்ந்தவங்க, சில பேருக்கு வந்து 75% இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எந்தெந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஏன்னா குழப்பமாக இருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப மோசம்னு சொல்கிறவங்க மோசம்பா அப்படின்றதுருவாங்க, ரொம்ப சூப்பர்னு சொல்கிறவங்க ரொம்ப சூப்பர் அப்படின்றதுருவாங்க. இவங்க நடுத்தரத்தில் இருக்கிறதுனால ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. உங்கள் குழப்பம் நீங்கணும்னா இந்த ஸ்தலத்துக்கு போகிறது சிறப்பானதாக இருக்கும். இந்த தெளிவு கிடைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தான் சொல்லேன். ஏன்னா செவ்வாய்க்கு ரொம்ப ஒரு பெரிய கோவில், அதுவும் கடற்கரைக்கு பக்கத்தில் தேவர்கள் பூஜித்த இடம், அதேமாதிரி குருவும் பூஜித்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். இதில் நீங்கள் வந்து நீங்கள் குழப்பம்னு சொன்னது தொழிலாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமா, திருமணம் ஆகி இது நமக்கு சரியான பேரா அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகிறது, அங்கே நீராடுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். வேறு எந்த இடத்துக்கும் தேடி போக வேண்டாம். ஒரே ஒரு தடவை இந்த வருடம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும், அதாவது மிருகசீஷம் சித்திரை நைட்டம் 2 பாதங்களாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு வரணும். நீங்கள் எந்த தெளிவுங்கிறது அங்கே போனால் அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமான கிடைக்கும். எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, நண்பர்கள் ஒரு 2 மணி நேரம் மாட்டேன், ஏன்னா பயணம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 10 மணி நேரம் பயணம் பண்ணுவாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்துல தங்குறது அப்படிங்கிறது விசேஷம். ஒரு நாள் தங்குனீங்கன்னா ரொம்ப விசேஷம். திருச்செந்தூர் கோவில்கள்லாம் ஒரு ராத்தங்கள், அந்த மண்ணினுடைய மகிமை, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும்னா அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். எங்கே வேணால் படுத்து தூங்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணி. கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கோவிலுக்கு க்யூவில் நிற்கிறதுக்கே வந்து சண்டை போட்டு போகிற ஆட்களெல்லாம் நம்ம பார்க்குறோன்றப்போ இது கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது இது என்னன்ட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து சத்தியமாக இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குமா, இதை கூட ஒரு ஜோதிடத்து மூலமா நம்ம கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது எங்களால இமேஜின் கூட பண்ண முடியல. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்துட்டே இருக்கீங்க ஏஎல்பி முறையில. ஸோ இந்த முறை என்ன அப்படின்றத எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க சொல்லிடுங்கய்யா. இப்போ 2026 இந்த வருஷம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நல்லாயிருக்கும், மேசராசி நல்லாயிருக்கும், ரிஷபராசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் இப்படி ஒரு அமைப்பு ஒரு கணக்கு கொடுத்தாச்சு. இந்த கணக்கை நீங்கள் பார்த்தாலும் நான் பார்த்தாலும் இதுதான் கணக்கு, மாறாது. நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டாலோ இல்லை அந்த இதை நான் சாஃப்ட்வேரில் போட்டாலும் இதே கணக்கு தான் இருக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பலன் சொல்கிறோம். இதை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு என்ன, இது மக்கள் பார்க்கணும், இது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஏதோ கணக்கு இல்லாமல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா கணக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இப்போ கால்குலேட்டர் வச்சு நம்ம சொல்கிறோம்ல, 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ இப்படி ஒரு ஈஸியாக கூட்டுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த விஷயம். இப்போ ஒரு கிரகங்களுடைய அமைப்புகள் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த நவக்கிரகங்கள் இந்த 2026 இவ்வளோ பலன் தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேளுங்களேன். இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து இப்போ அரசியலை பற்றி கேட்குறீங்க, நிறைய இருக்குதுங்க. ஏன்னா எங்களுடைய நேர்கள் வந்து டசன்ஸ் ஆஃப் கொஸ்டின் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா கிட்ட கேட்டு எங்களுக்கு இதெல்லாம் பதில் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போ அரசியல் தான் வந்து ஒரு சூடு பறக்கக்கூடிய ஒரு களமாக இருக்குங்கய்யா. அப்படி சூடு பறக்க இருக்கக்கூடிய அந்த களத்தில் அந்த அரசியலில் எந்த அளவுக்கு வந்து நடப்பு ஆண்டுலேருந்து மாற்றங்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்? இல்லை, அங்கே பாருங்கள், அரசியல்னால் சூரியனுக்கும் செவ்வாய் இருக்கும், அது 2மே 40% தான் இருக்குது. அங்கே குழப்பங்களும் நிறைய போராட்டங்களும், அதாவது ஜெயிக்கிறது யாரோ ஒருத்தர் தான். ஆனால் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கடைசி வரையும் இருக்குது. நான் 2025 சொன்னேன், 24 சொன்னப்போ 2025 பலன் பேசும்போது 2025 எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, யாரும் முடிவு எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 2026 முடிவு எடுத்தாகணும்ல. இப்போ 2026 எலெக்ஷனில் ஆனால் அங்கே சூரியன் எவ்வளோ இருக்குது, 40 தான் இருக்கா, செவ்வாய் 40 தான் இருக்கா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அரசியல் சம்மந்தப்பட்டது குழப்பங்கள் நீடிக்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாது, மக்களுக்கே குழப்பத்தில் இருப்பாங்க. இதுதான் இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், இவங்க வரணும், அவங்க வரணும், இந்த கட்சி தான் வரும், அந்த கட்சி தான் வரணும் இப்படின்னு ஒரு முடிவே எடுக்க முடியாமல் இருக்குமான அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட குழப்பங்களுக்கு இருக்குமா இருக்கும் அப்படின்னு
ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் 30 செகண்ட்ல சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அப்ப நம்மளே வந்து ஓரளவுக்கு அப்போ உங்ககிட்ட வந்து ஏன் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வராங்கன்னு எனக்கு இப்போதான் சார் தெரியுது. இவ்வளோ எளிமையா கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அஸ்ட்ராலஜர் ஆயிட முடியும் இல்லையா சார்? ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஏஎல்பி முறையில எளிமையா கற்றுக் கொடுக்குறீங்க சார்? அதை இப்போ முதல்ல சந்திரன் எப்படி இருக்குன்னு பாருங்க, 40 இருக்கு. இந்த வருஷம் மனசுக்குள்ள இப்போ நம்ம 2020, 21 எப்படி இருந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துச்சுல, ஒரு கொரோனா டைம், வெளியில் போக முடியல, ஒரு மன கஷ்டம் இருந்துச்சா, மனக்கலக்கம் இருந்துச்சா, அவ்வளோதான். இந்த 40% தான் நல்லா இருக்குது, 40% நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது, மீது இங்கே இருக்கு, மற்றதெல்லாம் 80% இருக்குது. சந்திரன் மனம்னு சொல்லுவோம். அதை விட்டு புத்தி என்ன பண்ணுது, நமக்கு வேலையே செய்யாது. 2026 நிறைய குழப்பங்கள். சரி சரி, எங்களுக்கு இப்போ அடுத்த கேள்வி என்னவா வருதுன்னா சார், புதனுடைய ஆதிக்கம் வந்து 80% காட்டப்பட்டிருக்கு. அப்போ 80% நன்மை தரக்கூடிய புதன் ஆதிக்கத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது தொழிலா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது விஷயங்களா இருக்கலாம். அப்போ 80% புதனோட ஆதிக்கத்தில் இருக்க அந்த தொழில் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் அப்படியே ஃபாலோ இப்போ பண்ணிப்போம். டெக்னாலஜின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் ஏஐ வந்துட்டு, நீங்கள் ராகுவும் நல்லா இருக்குது, புதனும் நல்லா இருக்குது. இதனால் ராகுவும் சம்மந்தப்படுத்தணும். ராகு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ராகுவும் நல்லா இருக்குது, கற்பனையோட அதிக வளர்ச்சி வந்து புதன் நல்லா இருக்குது. அதுக்கு இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி தான் அறிவியல் வளர்ச்சியில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏஐயில் 2026 பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குமா, மைல்கல்லாக இருக்கும். ஆனால் புதன் நல்லா இருக்கிறது அதிக ஆபத்தும் கூட. ஏன்னா இந்த கிறுக்குத்தனமான ஒரு வேலை செய்யுமான்னா அது என்னென்னா, இப்போ எப்படின்னா ஒரு ஒரு முடிவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ஆய்வு பண்ணி, இப்போ ஒரு வைரஸ்னு ஒன்று வந்துச்சு இல்லை நமக்கு 2019 கொரோனா வைரஸ், அதே மாதிரி இந்த அறிவியல் வளர்ச்சியில் இந்த புதன் வந்து எப்போல்லாம் வளருதோ அப்போல்லாம் வந்து நமக்கு ஆபத்தையும் தரக்கூடிய அமைப்பு இருக்குமா இருக்குது. ஏஐ பார்த்தா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் நல்லது இல்லை. ஒன்றும் இல்லை, நான் புதரமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐயில் பிளாட்ஃபாரத்தில் போடுறேன், புதரமூர்த்தி நான் பற்றி ஆர்டிக்கல் தர்றேன் அப்படின்னு சொல்லி தருது. நான் தான் புதரமூர்த்தின்னு அதுகிட்ட சொல்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, நமஸ்காரம், எப்படி நமஸ்காரம் புதரமூர்த்தி ஜி, எப்படி? எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா நான் இதுக்கு முன்னாடி டைப் பண்ணப்போ நீ பேசாமல் நடந்தா, புதரமூர்த்தி பற்றி நான் பேசுகிறேன் சொல்கிறது, டீட்டெயில் சொல்லுது. இந்த பிகைன் அஸ்ட்ராலஜி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியோட மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அடுத்தது நான் தான் புதரமூர்த்தி, நான் வந்துட்டு நான் தானே கேள்வி கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. வணக்கம், எப்படி நமஸ்காரம், உங்களுக்கு வந்து புதரமூர்த்தி ஜி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த விஷயம் பண்ணியிருக்கிறதுக்கு, எப்படி நம்ம யோசிக்கிற ஒரு நமஸ்காரம் சொல்லுது பாருங்களேன். அப்போ எவ்வளோ தூரம் இந்த புதனோட வளர்ச்சி இப்போ 2025 சரி 26 இப்போ ஒரு அறிவியல் வளர்ச்சி பெரிய விஷயமா இருக்கும். அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது எந்த அளவுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஐடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆபத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. ராகு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறவங்களுக்கு இந்த புதன் நல்லா இல்லை, அந்த அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு பார்த்துட்டு புதன் நல்லா இல்லாதவங்களுக்கு உண்மையில பலகீனமாக போயிடும். அவங்க தான் வேலையை விட்டு வெளியில் வருவாங்க. வேலையில் இப்போ வந்து ஒரு பல்க் ஆஃப் பீப்புளை வந்து வெளியில் எடுக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இந்த 2026 நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். புதன் வளர்த்தாலே நடக்கும். அதுமாதிரி சனி வந்து 40 தான் இருக்குது. அதாவது மக்கள் கூட்டமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனியோடு சம்மந்தப்பட்டது. அது ரொம்ப ஆச்சரியப்படும். 500 பேர் 1000 பேர் 2000 பேர் ஈஸியாக வந்து, ஏன்னா மக்களோட தேவைகளுடைய நிறைய விஷயங்களை வந்து அது எடுத்துக்கிட்டு பங்களிப்பு. ஆனால் மக்களோட தேவைகள் தேவைப்படும் மறுபடியும். சார் சத்யநாராயணன் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த 2026 ஆண்டில் இந்த பொது நிகழ்ச்சிகள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், இல்லை வந்து ஒரு ஆஃபர் போடுறோம் திரளா வாங்க அப்படின்ற மாதிரி வந்து மக்களை வந்து திரளா சேர்க்கக்கூடிய கூட்டத்தினால ஆபத்துகள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நடைபெறுமா? எந்த அளவுக்கு, எந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு இங்கே நடைபெறும்? இது இப்போ பொதுமக்கள் அப்படின்னு ஒன்று சனி பகவானை சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக அந்த சனி பகவானுடைய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமோ நான் சொல்லலாம். ஆனால் அந்த ஈர்ப்புன்னு சொல்லணும்ல, டெக்னாலஜி ஈர்ப்பு, டெக்னாலஜி டிஜிட்டல் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஈர்க்கும். ஓகேங்களா? ஆனால் பொதுமக்கள் வந்து நம்ம பைசா எடுத்துகிட்டு போகும்போது பைசாவும் புரளக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கார். ஓகேங்களா? ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி வர்ணங்கள், வர்ணஜாலங்கள் எல்லாமே நடக்கும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக வளரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுமக்கள் வந்து நம்ம கிட்ட பைசா கம்மியாக இருக்குன்னா திட்டமாக செலவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு அங்கே இருக்காருன்னா இருக்குன்னு சொல்லலாம். சார் நீங்கள் ஏதாவது இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? சனி பகவான் நல்லா இல்லைன்னா நீங்கள் மக்கள் ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனை வருமானம் வரதான் செய்யும். இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா நம்ம கரூர் சம்பவத்தை பார்த்ததுக்கு பிறகு அது ஒரு பயம் ஏற்படுத்து இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன்ல, ஒன்றும் இல்லை, நாங்கள் அதுக்கு நியூமராலஜி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வேணால் காமிச்சோம்னு வச்சுங்களேன், அது அழகாக இருக்கும். அந்த விஜய்க்கும் கரூருக்கும் அது பொருத்தமே இல்லாத ஒரு நிகழ்வு. ஓகே, அவருக்கு அந்த இடம் சரியில்லாதனால தான் இந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டு. இடம் சரியில்லைங்கிற விஷயம் இல்லை, எனக்கு அது அந்த இடம் ஒத்து போகலை, அவருக்கு அது இடம் ஒத்து போகலை. எனக்கு கரூருங்கிறது அதுக்காக அது வந்து ஒரு இவருக்கு அது ஊரை பொதுவாக சொல்லல, அவருக்கும் அந்த இடத்துக்குமான ஒரு சூழ்நிலை இருக்கான இருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போ போய் அதே கரூரில் மறுபடியும் இன்னைக்கு கூட்டம் போட்டால் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
அன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த ஜாதகருக்கு அவருக்கு விஜய்க்கு அது ஒத்து போகலை. அதேமாரி மக்கள் கூடக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் சரி, அது விஜய் கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் மற்ற எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், மக்கள் கூடக்கூடிய 2026 நல்லா இருக்கானா நல்லா இல்லை. பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள் அடிதடி சண்டை வம்பு வழக்கு கூட்டம் நெரிசல்கள் தேவையில்லா பிரச்சனைகள் கொடுக்குமானா கொடுக்கும். அதை விட்டு கவனங்கள் இருக்குமா இருக்கணும். அதை விட்டு ஒரு 100 பேர் 500 பேர் 1000 பேர் கூடக்கூடிய இடத்துல கோவிலாக இருக்கட்டும், நீங்கள் அது என்னென்ன சுப நிகழ்ச்சி அசுப நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் 2026 நல்லா இல்லை பார்த்துக்கணும். கண்டிப்பாக சார். சாந்தகுமார் சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ வந்து வருது. சபரிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் நம்ம இந்த ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அதிகமான கூட்டம் வந்து நாங்கள் சாமி தரிசனமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு வந்து கேட்டை உடைச்சிட்டு வெளியில் வந்து மக்கள் வரதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி இல்லாமல் ஆயிடுச்சு, ஒரு தண்ணி குடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயப்பன் மேலே ஒரு அதீதமான காதல் கொண்டு தான் அவங்க போகிறாங்க இருமுடி கட்டி. இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்றப்போ இதுக்கு எந்த அளவுக்கு அடுத்த ஆண்டில் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கலாம், மனக்கசப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ % சொல்லுவீங்க சார்? குருனுடைய தன்மையை பற்றி நான் கேள்வி தான் கேட்குறீங்க. அது 80% இருக்கிறத நீங்களே பார்க்குறீங்க. அனுபவம், ஆன்மீகம் இதுக்கெல்லாம் தலைமைத்துவம் பெற்ற குரு பகவான் வந்து இந்த ஆண்டு ரொம்பவே வலுவாக இருக்கார். அதனால் அந்த தன்மைகள் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேது பகவானையும் இங்கே கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து போலியான ஆன்மீகம் அப்படிங்கிறதையும் அது கொஞ்சம் அடி வாங்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் சபரிமலைக்கு நீங்கள் வந்து நிஜமா எப்படி போறீங்கன்றது போற நிறைய பேர் போறவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு நல்லா தரிசனமே கிடைக்குது, ஒரு சிலருக்கு சரியான தரிசனம் கிடைக்கலன்றதையும் நீங்கள் இங்கே பார்ட்டிக்கலாம் இங்கே பார்க்கலாம். நம்ம சபரிமலையை பற்றி மட்டும் பேசலை, இந்த ஆண்டு முழுக்க இருக்க நிகழ்வை பேசுகிறோம். அப்படி பேசும்போது குரு பகவான் நல்ல வலுவாக இருக்கிறது. இன்றைக்கி அனுபவசாலிகளுக்கான மரியாதைகள் கூடும். போலியாக நடிக்கிறவங்க ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கான வேல்யூஸ் குறையும் அப்படிங்கிறத இந்த ஆண்டை பலனா நம்ம இப்படி பார்க்கலாம். இதில் கண்டிப்பாக சாந்தி மேம் நீங்க சொல்லுங்க மேம். ஏன்னா பெண்கள் அப்படின்றப்போ வந்து இதுல கோவிலை பத்தி இன்னொரு சில விஷயங்கள் சொல்லி தாராளமா சொல்லுங்க மேம். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. பெறுவதற்கு மக்கள் தயாரா இருக்காங்கன்னா இல்ல அததான் அங்க சொல்ல வருது. கூட்டமா வரலன்றதையும் காட்டுது இல்லையா சனி பகவான். சோ வந்து முழு பக்தியோட வரவங்களை தாண்டி ஒரு பேஷனுக்காகவோ இல்ல ஒரு அதை ஒரு ட்ரிப்பா கன்வெர்ட் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி தான் இருக்கு அமைப்பு. ஏன்னா இந்த தெய்வ பலம் அப்படிங்கிறது இருக்கா, நல்ல சிறப்பா இருக்கு. ஆனா ஆன்மீகம் ரீதியாக மக்கள் அதுக்குள்ள ரொம்ப டெப்தா போறாங்களான்னா 40 தான் இருக்கு. நம்மளே பார்க்க முடியுது இல்லையா? சனி பகவான் மக்கள் எப்படி இருக்காங்க, 40 தான் இருக்காங்க. அங்க பக்தி அந்த பலம் எப்படி இருக்கு, சாமி ரொம்ப வலுவா தான் இருக்காங்க. அவங்க வந்து 80% இருக்காங்க. இதே ஒவ்வொரு நிகழ்வுக்குமே இதை நம்ம பொருத்தி எடுத்துக்கலாம். இப்ப அரசியல் தலைவர்கள் எவ்வளவு முடிவெடுப்பாங்கன்னா ஐயா சொன்னாங்க 40%. அது மக்களுக்கு எவ்வளவு போய் சேரும்? 40 தான் போய் சேரும். ஆனா ஒவ்வொரு துறை அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, எந்த துறையெல்லாம் வளர்ச்சி அடையும் இதுலயே நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். கல்வியை பத்தி கல்வித்துறை சூப்பரா இருக்கும். ஓகே, கல்வித்துறை சூப்பரா இருக்கும். ஏன்னா புதன் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்காரு. கல்வித்துறை நல்லா டிஜிட்டலா பண்ணிடுவாங்க. எல்லாருமே வீட்ல இருந்தே இந்த சப்ஜெக்ட் படிக்கலாம். பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கல்வித்துறை எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி சுக்கிரன் எடுத்துட்டோம்னா ஆபரணங்கள், இப்ப தங்கம் கோல்டு எப்படி ஏறப்போகுதுன்னு எல்லாரும் வெள்ளி எப்படி ஏறப்போகுது, அதுவும் அதேதானே, அதுவும் அவ்வளவு இருக்கு. அப்ப இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு நிகழ்வு நமக்கு எப்படி எல்லாம் ஏறப்போகுது. இப்ப நோய்களை பத்தி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு அவ்வளவு அழகா சொல்ல முடியும். மேம் நான் இன்னொரு 10 நிமிஷம் உங்களோட நான் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தேன்னா நானும் நாளைக்கே உங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னாலே வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியுது ஈஸியா. இப்ப நான் கேட்ட மாதிரி மேம், இப்போ உங்களுக்கு வந்து ஆன்மீக பக்தியோட போறவங்களை தாண்டி வந்து அதை வந்து ஒரு பகட்டுக்காகவோ இல்ல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால தான் பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க மேம். அதுதான் உண்மை. நீங்க எல்லாருமே அந்த காலத்துல நான் கூட நேற்று கூட அது ஒரு நிகழ்வுல கூட பேசுனேன். என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு மாலை போடணும், இல்ல பழனிக்கு ஒரு மாலை போடணும். நம்ம இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க? 6 மணி 7 மணி 10 மணிக்கு தான் சாமியெல்லாம் எந்திரிக்குது சார். அப்ப எதுக்கு நீ மாலை போடுற? அந்த காலத்துல 4:30 மணில 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு முகமே பார்க்க கூடாது. எதிர்த்தாப்புல ஆண் இருக்கு பெண் இருக்கு, என் முகமே பார்க்க மாட்டோம். கீழே குமிஞ்சதில்லை. அந்த காலத்துல அந்த பொண்ணு இருக்கும்ல, கீழே குமிஞ்சதில்லை நிமிரலன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எப்படி நடக்கும் தெரியுமா? எப்படி தெரியுமா? அப்படியே போல நடந்துதான் போகணும் சாமி. அப்படியே கீழே பூமியை பார்த்துக்கிட்டே போகணும். உண்மையிலே வந்து அப்போ தான் அந்த ஐயப்ப சாமியும் சரி, கார்த்திகம் அந்த தை மாதத்தில் பழனிக்கு மாலை, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டேன். அப்படின்னா நான் அந்த முதல்ல மாலை போடும்போது பூமியை வந்து கீழே பார்த்துக்கிட்டே நடந்து போவோம். யாரும் எதிர்த்தாப்புல வந்தால் கூட யாருன்னு பார்த்துட மாட்டோம். நாங்கள் போய் குளத்தை குளிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து விளக்க பார்த்தது பிறகு தான் யார் முகத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி அப்படியா இருக்குது?
சார் நீங்க கிரிவலம் போறதெல்லாம் பாக்குறீங்களா சார்? பாட்டு போட்டுட்டு நீங்க பாத்திருப்பீங்க, ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பாத்திருப்பீங்க, ஓம் சக்தி டிரைவர்னு சொல்லி டிரைவரை கிண்டல் பண்ணி அவரை கொண்டு எங்க வண்டியை கவுத்து, அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இவங்க நிஜமாவே சாமி கும்பிடுறதுக்காக தான் கோயிலுக்கு போறாங்களா, கிரிவலம் சுத்துறதுக்காக தான் கோயிலுக்கு போறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி அப்படியே அலை கடல் என மக்கள் கூட்டம் வந்து சிவபெருமானை சுத்தி இருந்தாலும் கூட எத்தனை பேர் ஆன்மீக ரீதியா போனாங்க அப்படின்றது கேள்விக்குறியா தான் இருக்கு. பக்திங்கிறது வந்து அந்த பக்திங்கிறது அதை மாறவே இல்லை, அந்த சிவனோடையோ அந்த குருவோட பக்திங்கிறது மாறவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மாறிக்கிட்டோம். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீ மாலை போடும்போது அந்த பக்தியோட மாலை போடணும், விரதம் இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போச்சு, மாறட்டும். மாறினுச்சுன்றதை தாண்டி இந்த பெர்சன்டேஜ் வந்து இவங்க மாறிடுவாங்கப்பா அப்படிங்கறத சொல்லாம சொல்லுதோ சார்? கரெக்ட் சார். ஸோ அடுத்தது வந்து பெண்களை பற்றி கேட்கும் பொழுது வெங்கட் மேம் நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்கள் கூட சுயமாக ஒரு தொழில் செய்யணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 தொழில் தான் கண்டினியூஸாக செய்யணும். அதில் மொதல் தொழில், பிரதானமான தொழில்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறேன், நான் வந்து மேக்கப் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த 2026 இந்த மேக்கப் தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ்ல வந்து நன்மைகளை கொடுக்கும், இல்ல தயவு செஞ்சு போதும் அந்த மேக்கப்பை விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் மேம்? இப்போ நீங்கள் சுக்கரனை வச்சு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வேல்யூங்கிறது 80% இருக்குது. நீங்கள் மேக்கப் இல்லை, ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுற, இன்னைக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது, இந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறது, ஆரி ஒர்க்கு, இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலை. இதை யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, எனக்கு வேற வழியே இல்லை, நான் தையல் கூட தச்சு கொடுக்குறேன்னு யார் போகிறாங்களோ, பெண்களால் இந்த காலகட்டத்தில் ஆழ முடியுமான அவங்க வீட்டு நிர்வாகத்தை அவங்களே பார்க்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனுக்கு இருக்குதானே இருக்குது. யார் வேணா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. சூப்பர். அதே மாதிரி ஆனா மறுபடியும் ஒண்ணு சொல்றேன், அவங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் பலமா இருக்கணும். இன்னைக்கு வந்து பொதுவா 2026 இந்த சுக்கிரன் வலிமை இருக்குங்கிறத விட்டு மேக்கப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் புது புது புரட்சிகளை வரும். இப்ப நடிகர்களோ நடிகைகளோ அவங்களுக்கு நல்ல ஒரு காலமா வருமானம் வரும். இப்போ ஒரு உதாரணமா நம்ம வந்து சிவகார்த்திகேயன் 2026 நல்லா இருக்கும்பா அப்படின்னு துப்பாக்கி கையில வாங்கி விட்டார் வேற, அதனால வந்து நல்லதா இருக்குமா சார்? வந்துட்டோம். அப்போ பொதுவாக ஒரு நடிகரை பற்றி சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதான் நான் சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்குன்னு நான் சொல்லலை, அது வேறு விஷயம். அப்போ சுக்கிரன் நல்லா இருக்குன்னா அந்த நடிகர்கள் இந்த 2026 நல்லா இருக்கும். அவர்களோட ஜாதகத்தில் இந்த கிரக வேல்யூவில் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா 2026 எப்பயுமே அவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த 2026 சுக்கிரன் நல்லா என் ஜாதகத்தில் நல்லா இருந்து இப்போ இந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே 2026 எனக்கு ஒரு பொக்கிஷமான ஆண்டாக தான் இருக்கும். சார் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க, இருந்தாலும் நாங்கள் வந்து அது மெய்ப்பட கேட்குறோம் சார். இந்த 2026 எந்த நடிகர்களுக்கு உச்சம் தொட வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் சார்? வார்த்தை பிரசன்னமா அவர் பேர் வந்துட்டு சார் நீங்க சொல்லிட்டீங்க, வாக்கு கொடுத்துட்டீங்கனாலே அது வந்து அது கண்டிப்பா நடக்கும் இல்லையா சார்? இல்ல பொதுவாகவே வந்து என்னன்னா 2026 அப்படின்னு கிடையாது, ஒரு 2024 25 பிறகே அவருடைய ஃபோக்கஸ் வந்து வேற மாதிரியான கண்ணோட்டங்கள்ல வருதுன்னா, இப்போ வந்து உதாரணமா வந்து ரஜினிகாந்த், விஜயகாந்த், விஜய், அஜித் அப்படிங்கிற ஒரு இடத்துல விஜய் சேதுபதி, அடுத்தது இப்போ இப்படி சிவகார்த்திகேயன், இப்படி ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வருதான்னா சிவகார்த்திகேயனுக்கு அடுத்த ஒரு 2026 ஒரு பெரிய ஒரு வரமான ஒரு வாய்ப்பாக தான் ஒரு ஆண்டு தான் கண்டிப்பா. ஸோ நான் அதை தொடர்ந்து வந்து சாந்தி மேம் உங்ககிட்ட இந்த கேள்வியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சார் கிட்ட போறேன். ஏன்னா வந்து நம்ம மேக்கப் தொழில் மாதிரியே வந்து இந்த ஒரு தொழில் வந்து தடுக்கி விழுந்த எல்லார் வீடுகள்லையும் இந்த தொழில் வந்து கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. அதை வந்து பொட்டிக்கு வைக்கிறேன், நான் ஒரு சாரி வந்து விற்பனை பண்றேன், ஒரு சல்வார் வந்து விற்பனை பண்றேன் அப்படின்றது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா இருந்தா கூட முக்கால்வாசி நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய லாசஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றப்போ இந்த 2026 இந்த பொட்டிக் தொழிலா இருக்கட்டும், இல்லை வந்து சாரி சல்வார் இதெல்லாம் விற்பனை அப்படின்றது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கும்? உற்பத்தி நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிரனை பார்க்கும்போது அதனுடைய உற்பத்தி ரொம்ப விதவிதமா நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்குலாம் டிசைனா வரும். நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப நவ ரத்தினங்களை கூட இழைச்சு பண்ணக்கூடிய அளவுக்கு அது அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராணிகள்லாம் போட்ட மாதிரி இன்னைக்கு வந்து பிளவுஸ்ல வைரம் வைடூலியம்லாம் நல்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது மக்கள்கிட்ட எவ்வளவு ரீச் ஆகுதுன்னா 40 தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேம் என்ன மேம் உற்பத்தி மட்டும் அவ்வளவு ரீச் ஆயிட்டு 40% தானே அப்போ லாபம் அப்படின்றது நஷ்டத்தை நோக்கி தான் போகும். எவ்வளவு பயன்படுத்த முடியும்? 40% தான் பயன்படுத்த முடியும். நாள் இவ்வளவுதான் இருக்கு, உற்பத்திக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, 80 பேர் இருக்கீங்க, அப்ப என்ன பண்ண முடியும்? உற்பத்தியாளர்களுக்கு லாபம் லாபம் எப்படி சொல்லுவீங்க? வாங்கினாதானே லாபம். லாபம் ஆனா உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் நிறைய இருக்கு, வாங்கக்கூடிய ஆட்கள் கம்மியா இருக்கும்போது அது ஒரு விதமான பயன்படுத்தணும். கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கு, அவங்களுக்கு சனி பகவான் மக்கள் தொடர்பு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு வேலையாட்களுடைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் இந்த வருஷம். அது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒரு துறையில நல்லா இருக்குன்னா அவங்க வேலையாட்களை மட்டும் டிஃபெண்ட் பண்றாங்க இருக்கணும் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கும். கண்டிப்பா சார். சரி, அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து கல்வித்துறை வந்து சூப்பரா
இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஒன்று தான் சொல்லியிருந்தீங்க மேம். எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு பெண்கள் அப்படின்னாலே டீச்சருக்கு படிச்சிடணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கெல்லாம் டீச்சருக்கு படித்தவங்க கூட, நானுமே ஒரு டீச்சராக இருந்தேன், பட் டீச்சர் வேலைக்கு போகலை அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் அவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது சார். இப்போ வந்து 50+ இருக்கக்கூடியவங்க கூட ஒரு எக்ஸாம் எழுதணும். அது எழுதி பாஸ் ஆனாதான் அவங்களுக்கு வேலை கண்டினியூ பண்ண முடியும். அவங்களுக்கு 3 attempt வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சட்ட சிக்கல்லாம் நிறைஞ்சிருக்கிறப்போ யாரெல்லாம் இந்த அரசு வேலை வாய்ப்புகளில் கை கொடுக்கும், இல்லை அரசு வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணப்படலாம், எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை கேள்வி வந்து எப்படின்னா ஒரு பார்ட்டை ஒரு வரியில கேட்கணும், பதில தான் நாங்கள் ஒரு பாராவா எழுதணும். ஆனா எங்களுக்கு மனக்குமுறலா இருக்கு சார் எங்களுக்கு. பதில ஒரு வரியில சார் சொல்லிடுவாங்க. அதுதான் நாங்கள் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நேரம் கருதி நம்மளும் அடுத்தடுத்த நிறைய கேள்விகள் கேட்கலாம். பாருங்களேன், குரு நல்லா இருக்கு, ஆசிரியர் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா ஒரு முடிவுக்கு வருமானா இப்போ கொடுக்கக்கூடிய, நல்லா கேட்டுங்க, நீங்கள் 2021 கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வேற, 2026 ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உட்படும். ஆனால் அது வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் வந்தால் தான் அது அந்த டெட் எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். ஒரு 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 புதுசாக எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அது வந்து தொடர்ச்சியாக வரும். இப்போ பழைய ஆசிரியர்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு விதமான கோர்ட்டு கேஸ் போனது பிறகு தான் 2026 ஆசிரியர் பொறுத்தளவுக்கு இப்போ ஒன்றும் முடிவு எடுத்துட மாட்டாங்க. அதை விட்டு அது அப்படியே வரட்டும், 3 எக்ஸாம் முடியட்டும். 2026 இப்போ ஒன்றும் முடிவு வராது. அது 2027 தொடர்ந்துகிட்டே இருக்குன்றீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒன்றும் முடிவு வராது. அந்த முடிவுகளோட அடிப்படையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காது. ஓகே சார். அடுத்ததான் வந்து மருத்துவத்துறையில் பல பிரிவு இருக்குது சார். அதில் வந்து எல்லா பிரிவுகளுமே வந்து அடுத்த 2026 வெற்றியை நோக்கி போகுமா, இல்லை சில பிரிவுகள் வந்து தொய்வை வந்து சந்திக்குமா சார்? அதாவது முக்கியமாக வந்து இந்த கருத்தரிப்பு, கரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆதிக்கம் இருக்குது. எல்லாருமே அங்கே போய் குவியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையே சொல்லிட்டு, இதை இப்போ ஆன்லைனில் இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுனதுனால இதை பேசுகிறேன் நான். என்னென்னா, இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஜிட்டலி ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்லைன் வர்த்தகம்னு வந்துடுதுங்களா. இப்போ ஆன்லைன் வர்த்தகம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. இதே மாதிரி நிறைய ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணி நிறைய வந்து விற்பனை ஆன்லைன் மூலமாக நடக்கக்கூடிய தன்மை உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த அமைப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் வந்து இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அணுகக்கூடிய தன்மை தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய தன்மை கம்மியாக இருக்குது. எல்லாமே ஹாஸ்பிட்டலில் அணுகக்கூடிய தன்மை தான் அங்கே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். சந்திரனோட வேல்யூங்கிறது கம்மியாக தான் இருக்குது. உணவு தரம் நல்லா இருக்குமானா அங்கே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கா. இப்போ என்னென்னா, சுக்கிரன் எப்பயும் நல்லா இருக்கும் போதெல்லாம் இந்த வீட்டு முறை உணவு சாப்பாடு இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபேமஸ் ஆகும். இந்த 2026 நான் வந்து அதுமாரி சின்னதாக நான் ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு நான் பக்கத்தில் இருக்கவங்க சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா 2026 உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை செஞ்சு உங்களால் பண்ண முடியுமானா அது உண்மையிலே அது சந்தோஷத்தை கொடுக்குமானா, அது எவ்வளோதான் நீங்கள் சுகாதாரமாக செய்கிறீங்க, சுத்தமாக செய்கிறீங்க, உங்கள் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை பயன்படுத்தி நான் எதுனா எது எனக்கு ஈஸியாக எடுத்துக்கணுமோ, எதை எனக்கு லாபமாக எடுத்துக்கணுமோ அதை நான் செஞ்சாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். 2026 எனக்கு என்ன, இப்போ தங்கம் வாங்கினா நல்லது, இல்லை உதாரணமாக நான் வீட்டு முறை சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தா நல்லது, எனக்கு ராகு சம்மந்தப்பட்டது மாலை நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் ஒரு சூப்பு கடை, ராகுங்கிற சூப்பு கடை சம்மந்தப்பட்டது ஒரு சூப்பு கடை போட்டால் கூட பழச்சிக்கலாம். இப்போ சூப் கடை போடுறவங்களுக்குலாம் இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும். ஒரு ராகு என்ன பண்ணணும்னா, பலதரப்பட்ட தொழில், காலையில் ஒரு தொழில், மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஒரு காலைல பேப்பர் போடுவார், மத்தியானம் காலைல வேலைக்கு போவார், சாயங்காலம் ஒரு சூப் போட வைப்பார், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பார். அந்த மாதிரி பலதரப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ராகு 2026 ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆனால் அடிப்படையாக கஷ்டம்னா எப்படின்னா, இந்த சனி பவன் எப்பவுமே வேலையாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதிகமான கஷ்டங்களை இந்த 2026 போட்டு நெருடல். ஒரு 7 மணி நேரம் உழைக்கிறதுக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கணும். ஆனால் ராகு பலதரப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது 2026. கண்டிப்பாக சார். கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லுங்க மேம். இந்த குக்கிங் ஷோ பண்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல வரவேற்பு இருக்கும் மக்களுக்கு. எப்பயுமே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இயற்கை. என்னன்னா, அந்த ருசியை வந்து அவங்க உணர்றாங்க. அதாவது அவங்க சமைக்கும் போது அது எதை நான் சமைக்கிற மாதிரியே உணர்றாங்க. இப்போ ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு பாருங்கன்னு சொன்னால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அச்சய இலக்கண பദ്ധதி. நீ லக்கணங்கிறது ஒன்று இருக்குது, அச்சய இலக்கணம்னு ஒன்று இருக்குது. லக்கணத்தை நகர்த்தலை,
லக்கணம் அச்சய லக்கணம் ஒன்று இருக்குது. அந்த லக்கணத்தை நீ இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வளர்ச்சி இருக்கும், அதை பாருங்கன்னு சொன்னால். ஆனால் அதை பார்க்குறதுக்கு யாரும் இங்கே ரெடியாக இல்லை. ஆனால் நம்ம ஒரு குக்கிங் சேனலில் ஒரு சின்னதாக ஒரு உணவு உற்பத்தி பண்ணும்போது எல்லாருமே அதை பார்க்குறதுக்கு காரணம் அதனுடைய சுவையையோ அதனுடைய உணர்வுகளை வந்து அப்படி உணர்றாங்க. அதோட்டு அந்த உணவு சம்மந்தப்பட்டது எப்பயுமே இப்போன்னு கிடையாது. நீங்கள் எப்போ வந்து குக்கிங் சம்மந்தப்பட்ட சேனல் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் யூடியூப்பில். இப்போ யூடியூப்பில் வந்து எந்த சேனலில் எது போகும்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே 2026 குரு ஜோதிடம். ஏன்னா அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். எந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்? உணவு சம்மந்தப்பட்டது சுக்கரம் நல்லா இருக்கு, குரு ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கு. நீங்கள் 2026 என்னென்ன படிக்கலாம், எப்போ படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த நாட்டில் படிக்கலாம், எந்த ஊரில் படிக்கலாம், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு சேனல் இருந்துச்சு நல்லா இருக்கும். ராகு சம்மந்தப்பட்டது பலதரப்பட்ட விஷயங்கள். நான் போகிறேன் இப்போ இங்கே நிற்கிறேன், இங்கே ஒரு யூடியூப்பில் லைவ் போடுறது, புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. இப்போ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா ரொம்ப மெதுவாக தான் ஸ்லோவாக தான் இருக்கும். சனி சம்மந்தப்பட்டது பலதரப்பட்ட விஷயங்களையும் போட்டு ஒரு இது இந்த ராகுங்கிறது என்னென்னா மிகைப்படுத்தப்பட்ட பலதரப்பட்டது. ஒரு சூப்பர் மாலில் வீடியோ எடுக்கும்போது இது ஓடும். அதே ஒரு சின்னதாக ஒரு இடத்துலேருந்து ஒரு வீடியோ போட்டால் அது எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது. இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது, நிலம் கார்பரேட் சம்மந்தப்பட்டது, பிரம்மாண்டத்துக்கு தான் வாய்ப்பு 2026. அங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்டது. நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், எனக்கு வந்து 40% தான் லாபம். ரியல் எஸ்டேட் பண்றவங்கலாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆண்டா இருக்கா சார்? கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. வளர்ச்சியே 40% தான் இருக்கு. மீது 60% அப்படியே வளர்ச்சி மந்தமா தான் இருக்கும். வளர்ச்சி மந்தமா இருக்கும். ஆனால் பொதுவாக 2028 வரைக்குமே இதனுடைய ஆவரேஜ் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. 2028 தான் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப மறுபடியும் மாறுறது வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2028 நவம்பர் மாதம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி சார், உணவுத்துறையில் வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி வச்சு பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஹோட்டல்ஸ் நிறைய பேர் வந்து விரும்பி வந்து ஓப்பன் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனாலும் வந்து மாஸ்டர்ஸ் கிட்ட கவனம் தேவை அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த குறிப்புகளை வச்சு நம்ம சொல்ல முடியுமா சார்? இது சந்திரனையும் பார்க்கணும். நம்ம உணவுன்னு வந்தாச்சுன்னா சந்திரனை பார்க்கணும். நமக்கு வந்து இந்த க்ளவுட் கிச்சன்றது ராகு சம்மந்தப்பட்டதுன்னாலும் அவங்க செல்ஃப் அந்த பக்கம், அதாவது நீங்கள் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் 2-3 டிவிஷனாக பார்த்துக்கோங்க. சமைக்கிறவங்க, அதை வந்து மார்க்கெட் பண்ணுறவங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, இப்படி 3 விதமாக பிரிச்சுக்குவோம். அப்படி பார்த்தோம்னா உணவை தயாரிக்கிறவங்களுக்கு பெருசாக லாபம் இருக்கான்னா லாபம் இல்லை. அதை மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு தான் அதிக லாபம் இருக்கிறது தான் இங்கே காட்டுது. நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் பாருங்க. ஏன்னா மேம் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து டைலர்ஸ்னா அவங்க டைலர் ஒர்க் பண்றவங்கள கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணுன்ற மாதிரி, மாஸ்டர்ஸ் தான் ஒரு கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமே. அங்கேயும் நம்ம கவனமா இருக்கணும். ஆமாம். இப்போ இங்கே 3 விஷயம் பார்த்தோம். இதில் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கிறது தான் ஜோதிடன்றதுக்கான ஒரு நல்ல அடையாளமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ சமைக்கிறவங்க அதுக்கான பெரிய லாபத்தை எடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய தன்மை தான் இருக்கும். அதனால் பெரிய முதலீடுகள் போட்டு ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் தன் கெப்பாசிட்டி என்னவோ அவ்வளோ 50 ஃபுட்டு தான் இன்றைக்கி தயாரிக்க முடியும்னா 50 தான். அதை தாண்டி 51வது ஆர்டர் வந்தால் எனக்கு வேணான்னு சொல்லி அதை நிற்க தயாராக இருக்கணும். அதுதான் தெளிவாக இருக்கணும். மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கான ஸ்கோப்ஸ் தான் இங்கே ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத இங்கே ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியுது. அதே மாதிரி சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால பெண்கள் இதில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஆண்கள் வந்து இதே மாஸ்டராக இருக்க முடியும். பட் ஆண் தன்மையோட பெண் தன்மைக்கான வலு தான் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் இந்த விஷயத்தில் ஈடுபடும் போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிகழ்வு இங்கே இருக்குன்னா இருக்குது. அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்போனா பெண்கள் படிக்கலாம் அதிகமாக. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார்? அப்படி எடுக்கணும். ஏன்னா வந்து பெருவாரியா வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப பெண்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது குறைவா இருக்கு. இதுக்கப்புறம் அதிகமா படிக்கலாம். ஓகே, இப்போ பெண்களை பற்றி பேசுனதுனால இந்த ஒரு விஷயத்தை கேட்குறேன் மேம். நிறைய பேர் வீட்டில் வந்து பேக்கிங் அப்படின்றத நிறைய விருப்பப்பட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் மேம்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்ட எந்த கைவினை பொருட்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா கைவினை பொருள்ங்கிறது புதனுடைய நிகழ்வு, அது நல்லா இருக்குது. குரு சம்மந்தப்பட்ட நிகழ்வு நல்லா இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்குது, இது எல்லாமே நல்லா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், பெண்கள் நம்ம இந்த 2026 ஒரு விஷயத்தை பண்ணணும், நான் வாழ்க்கையில் யாரையும் டிஃபெண்ட் பண்ணாமல் நான் செல்ஃபாக முன்னுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் கடைபிடிக்கணும்னா இங்கே புதனும் குருவும் நல்லா இருக்கிறதுனால ஜோதிடம் படித்தாங்கன்னா யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜோதிடர்களுக்கு இது சிறப்பான காலம். ஆனால் மக்களுக்கு அது சரியான விதத்தில் போய் சேருமான ரீச்சபிள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் அவங்க படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு என்ன நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஓகே மேம், இப்போ வந்து ஜோதிடம் அப்படின்றத கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ஏஎல்பி முறையை நாங்கள் வந்து பார்க்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதுப்பா, நம்மளே ஜோதிடர்கள் ஆகிடலாம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு மேம். அதே மாதிரி திருமணத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், எந்த அளவுக்கு திருமணத்து மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு வரும் இந்த ஆண்டில்?
பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்க, இல்லைனா அந்த டெக்னிக்கலாக வேலை பார்க்குறவங்க, ராகு சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஏஜென்சி யாராட்டி வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த இதுவும் நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து கோவில் நிறைய பயணம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க, எதாட்டி வழி கிடைக்காதான்னு. அவங்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். தலைமை பதவியில் இருக்கேன், என்ன தேடி வரும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அங்கே அடி. அதே மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்கன்னு தேடி யாரெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லலாம். வர்றது வரட்டும், பார்க்கறத பார்த்துக்கலாம்னா அவங்க ஆமாம் இருக்கிறத வச்சு போய்க்கலாம்னா கொஞ்சம் முன்னேற்றம்ங்கிறது அவங்களுக்கு அங்கே. ஏன்னா எந்த ஒரு வாய்ப்பும் நம்மளை தேடி வராது. சார் எப்போதும் சொல்கிறதான், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, அது எந்த வகையில் வேணால் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி நான் கோவில் பார்க்குறேன், கடவுள் கையில் விடுறேன்னா தான் பாதி தெய்வம் பாதி தான். தானும் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது தான் கடவுளும் அங்கே ஒரு அடி எடுத்து வைப்பாங்க. இங்கே என்னன்னா தானே வைக்க மாட்டாங்க சந்திரன். அங்கே கடவுளும் பார்த்தீங்கன்னா நீ செய்கிறத செய், நான் செய்கிறத செய்வேன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும். ஆனால் டெக்னிக்கலாக மூவ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குமானா இருக்குது. புத்திசாலியாக பிழைக்கிறவங்களுக்கு மாற்றம் இருக்குமானா இருக்குது. நான் கடவுளை தான் நம்புகிறேன், இல்லைனா இதுதான் என்னுடைய குரு, எனக்கு யார் குருவோ அவங்க வழிகாட்டுறாங்க, அந்த வழியில் நான் நடக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குதானா இந்த ஒரு வருட காலம் நன்றாகவே இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக ஐயா. அடுத்ததாக வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏஎல்பி முறையில் ஒரே ஒரு சின்ன முறை படிக்கும்பொழுதே ஓகே நம்மளுடைய ஆண்டு வந்து இந்தந்த விஷயங்களில் இப்படி தான் நகரப்போகுது அப்படின்றத ஓரளவுக்கு எங்களால் அறிஞ்சிக்க முடியுது. இந்த உலக அமைதி, வேறு மதத்தோட ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே எம்மதமும் சம்மதம் அப்படின்னு இருந்தாலுமே கூட இந்த 2026ஆம் ஆண்டு அந்த எம்மதமும் சம்மதம் அப்படின்ற அந்த குரலை வந்து ஓங்கி ஒழிக்க வைக்குமா, இல்லை கொஞ்சம் சரிவா? இல்லை பொதுவாகவே இந்த ராகு கொஞ்சம் கூட இருக்கும்போது, கேது கம்மியாக இருக்கும்போது இந்த மத கலவரங்கள், மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு போராட்டத்தை கொடுக்குமானா 2021 போராட்டம் கொடுக்கும். அதை விட்டு அதில் வந்து மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அது நீங்கள் ஒத்து போனாலும் நான் ஒத்து போனாலும் அது இயற்கையாகவே அது உருவாக்கப்படுதானா இயற்கையாகவே செயல்படுத்துது. அது ஒன்றும் மாற்ற முடியாத ஒன்று. எப்படி கை விரலில் 5 விரலில் எப்படி இருக்க சமமாக இருக்காதுங்கிற மாதிரி இயற்கையோட அமைப்பு அப்படி தான். ஒரு பக்கம் ஏறும் ஒரு பக்கம் இறங்கும் அப்படிங்கிற மாரி இந்த மதங்கள் அப்படி தான் இருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த திருப்பரங்குன்றம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு தீபங்களை ஏற்றக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒரு விதமான கருத்துக்கள் மோதல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 2026 இந்த நீடிக்குமான அதிகமாகவே இருக்கும். அதனால் மாற்றுக்கிறது இது தீர்வு கிடையாது. இது 2026 கிடையாது, 27 என்ன பார்த்துக்கலாம். அதான் அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். சரி, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சார்? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி 4வது பாதங்கள், ஏதோ குருபாவனோட நட்சத்திரம், அதுவும் 50% தான் இருக்குது. இப்போ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கட்டாயமாக நம்ம சொல்லணும். கோவிந்தவாடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இது வந்து காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணத்துக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே இருக்க, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே வந்து குரு ஸ்தலம், அது குருவுக்கு தனி கோவில் இருக்கிற இடமா இருக்குது. ஆதிசங்கரர் வழிபட்ட கோவில் அது. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கான நிவர்த்திகளுக்கும் வழிகளுக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு கருத்து சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ சாஃப்ட்வேர் வந்து சாரனுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இந்த கணக்குனால தான் நிறைய பேருக்கு ஜோதிடன்றது ஒரு பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த கணக்கை ஃபுல்லாக டோட்டலாக எலிமினேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை போட்டு கொடுத்தாச்சு. அப்போ உங்களுக்கு கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பலன் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அப்போ எளிமைப்படுத்துதல்னால் இப்போ என்னென்ன நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் ஒரு டேலண்ட் ஓரியன்டாக இருந்த ஜோதிடத்தை ஒரு ஸ்கில்லாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டா கரெக்டாக இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் இப்போ வந்து ஏஎல்பி அப்படின்றது வந்து வெறுமனே ஒரு ஜோதிட முறை அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து உங்ககிட்ட படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்க்கக்கூடிய மக்களுக்காக இருக்கட்டும் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். அதில் எங்களுடைய நேயர்களுக்காக வந்துட்டு இந்த உலக ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஏன்னா வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 100% நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன முந்தைய பதிவுகளையும் இப்போ இருக்கக்கூடிய பதிவுகளையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இது அப்போ சொன்னாங்களே சார், இது இப்போ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டுல எந்தெந்த நாடுகளோட நமக்கு நட்புறவு அப்படின்றது ஏற்படும் சார்? நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு பார்த்துருப்பீங்க. அந்த கிரகங்களுடைய வலிமைகளை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த கிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. இப்போ சூரியன் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா யார் முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் சூரியன். இப்போ உலக நாடுகளுக்கு எல்லாமே ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு, யாருன்னு அமெரிக்கா. அப்போ 40% தான் ஏன் உனக்கு? அது நீ ட்ரம்பாக இருந்தானே, யாரை வேணாலும் இருந்துட்டு போ, அது யாரை வேணாலும் இருந்தாலும் அமெரிக்கா பொறுத்தளவு 40% தான். என்னன்னா நீங்கள் சில விஷயங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் 20 வருஷம் கழிச்சு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இன்னும் 4 வருஷத்துல, ஏன் 2026, 27 நீங்கள் 27 நவம்பர், டிசம்பரில் நீங்கள் அமெரிக்கா பாருங்கள், அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கான இருக்குது.
இப்பயும் ஆரம்பிக்க போதானே ஆமா ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து மின்பெண் முரணான இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது நல்லா இருக்கு, பிடிக்கலங்கிறதுக்கு எனக்கு உண்மையிலேயே அமெரிக்காங்கிறது உண்மையிலேயே வந்து எல்லா நாட்டையும் கட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு 40% 2026 நல்லா இருக்குன்னா நிறைய குழப்பங்கள் வருமானம் வரும். இப்போ உதாரணமாக சார் சந்திரனா தாய்நாடு, இந்தியா எப்படி இருக்கும்னா அங்கேயும் 40% தான் இருக்குது. சரி சனி அப்படிங்கிறது ரஷ்யா, அங்கேயும் இங்கே 40% தான் இருக்கானா இருக்குது. அப்போ எல்லா நாடும் நீயா நானா போட்டி போட்டு 2026 ஒரு முடிவே எடுக்க முடியாது. இதில் என்ன பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ குருங்கிறது குரு அப்படிங்கிறது சிங்கப்பூர், அப்போ சிங்கப்பூர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ சுக்கரன் அப்படின்னா சுவிட்சர்லாந்து, எப்படி எதெல்லாம் அழகான நாடுகள் அப்படின்னு நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து எப்படியாவது ஒரு தடவை போகணும். அப்போ சுக்கரன் என்ன பண்ணும், சுவிட்சர்லாந்து சம்மந்தப்பட்டது, ஜெர்மன் சம்மந்தப்பட்டது, அந்த நாடுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியான அமெரிக்காவில் டெக்னாலஜி வளர்ச்சி நல்லாவே இருக்கும். ஆனால் அமெரிக்காவோட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்காது. இப்போ அந்த கிரகங்களோட வலிமைகளை வச்சுக்கிட்டே நம்ம அதை பேசிடலாம். இப்போ ஒரு உதாரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்கன் விசா எப்படி இருக்கும், சென்கன் நாடுகள் எப்படி இருக்கும், 32 நாடுகள் இருக்குன்னா அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப எதிர்பார்த்ததை விட ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஆனால் சுவிட்சர்லாந்து ஒரு சில நாடுகளுக்கும் ஒரு விதமான பணம் சம்மந்தப்பட்ட மதிப்பீடுகள் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியா பொறுத்தளவுக்கு, அமெரிக்கா பொறுத்தளவுக்கு, ரஷ்யா பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரியான குழப்பங்கள் இருக்கும். இப்போ சைனான்னு ஒருத்தர், ஏன்னா பெரிய நாடுகள் 4 நாடுகள் இருக்குன்னா சைனான் இருக்குது, அதுவுமே 40% தான் இருக்குது. நான் அறிவியலில் பெரிய வளர்ச்சி வந்துட்டேன், டெக்னாலஜியில் பெரிய வளர்ச்சி வந்துட்டேன், ஆனாலும் இந்த மக்கள் இப்போ நான் ரஷ்யாவுக்கோ சைனாவுக்கோ இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஒரு சாதகமான சூழ்நிலை 2026 இருக்கான இல்லை. எப்போ எல்லாம் ராகு வந்து கும்பத்துக்கு வருதோ, கேது வந்து சிம்மத்துக்கு இருக்கோ, அப்போ எல்லாமே அமெரிக்கா சம்மந்தப்பட்ட நாடுகள் பாதிக்கப்படும். எப்போ எல்லாம் ராகு வந்து கும்பத்துக்கு வருதோ ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்டது பாதிக்கப்படும். 2024 சொன்னேன், 2025 இப்பயும் சொல்கிறேன், 26 அது நீடிக்கும். இந்த மாதிரி கணக்கீடை வச்சு அந்த மாதிரி ஒரு சில கணக்குகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சாதான் இது ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணமாக வந்து இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு நல்லா இருக்கா, இது வந்து தனிப்பட்ட ஜாதகமாக எடுத்துக்குவேன். ஏன்னா குரு நல்லா இருக்கு, அப்போ பங்குச்சந்தை நல்லாவே உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பங்குச்சந்தையில நம்ம முதலீடு பண்றதுன்றது இந்த ஆண்டுல சரியான செய்யக்கூடாது. இப்ப குரு சுக்கரன் 2 கிரகம் நல்லா இருக்கு, குரு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்ப ஒரு ராகுவும் நல்லா இருக்கு, சுக்கரனும் நல்லா இருக்கு. சுக்கரனுங்கிறது ஒரு மாயையை கிரியேட் பண்ணுங்க. இப்ப ஒரு பொண்ணை நார்மலா பாக்குறதுக்கும் ஒரு போட்டோவில் பார்த்ததுக்கு பிறகு ஒரு மேக்கப்போட பாக்குறது எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? அந்த மாதிரி நீங்க ஏன்னா மேக்கப் அப்படிங்கிறது வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து போலியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தும் போது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி ஓடலடா, எப்படா ஷேர் மாட்டுக்கு ஏறுது, அது ஒரு மாயையான ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தும். அதோட 2026 பொறுத்தளவுக்கு பங்குச்சந்தையை பொறுத்தளவுக்கு வளரும். தனிப்பட்ட நபர்கள் நம்ம கவனமா இருந்து வளர்த்துக்கணும். தனிப்பட்ட ஜாதகம், நான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் பேசும். நீங்கள் இந்த ஜாதகத்தை பொதுவான ஜாதகத்தை வச்சு நீங்கள் ஷேர் மார்க்கெட் உயரும் இறங்குங்கிறத சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு வருமானம் நான் எப்படி முடிவு பண்ண முடியாது. அதோட்டு ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இதை வச்சு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். அதுவே வளரும் அப்படின்னு சொல்லிடுறது. அதுவாக 2026 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதான் நான் சொல்லுவேன். இப்போ தொடர்ந்து வந்துட்டு நிலச்சரிவுகள் அப்படின்றது வந்து நம்ம இலங்கையில இருந்து பார்த்துருக்கோம், வயநாட்டில் பார்த்துருக்கோம், இப்போ தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்றப்போ கடந்து வரக்கூடிய இப்போ 2026 ஆண்டுல கூட அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா சார்? சந்திரன் நல்லா இருக்குது, நீர் சம்மந்தப்பட்டது எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். மழை சம்மந்தப்பட்டது 40% இருக்குது. ஒரு பக்கம் அதிகமாக மழை பெய்யும், ஒரு பக்கம் மழையே பெய்யாமல் சூழ்நிலை 2026 இருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்டது நிலச்சரிவு சம்மந்தப்பட்டது. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு அங்கே நீர் காரணமாக இருக்கணும். நிலச்சரிவுன்னு அப்படியே வந்து ஜீம்பூம்பா மாரி நடக்காது, அப்படி தெரியும்ல, நடக்கணும்ல. செவ்வாய் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்க. நிலச்சரிவுங்கிறது மழையின் காரணமாக, அரிப்பின் காரணம், மழை அரிப்பு நீரின் காரணமாக தான் அந்த நிலச்சரிவு ஏற்படும். அப்போ கண்டிப்பாக பாதிக்கப்படும். அது எந்தெந்த பகுதி பாதிக்கப்படும், எப்போ பாதிக்கப்படுங்கிறது இன்னும் ஆய்வு பண்ணி தனித்தனியாக சொல்லணும். இப்போ வந்து இலங்கையில் பாதிக்கப்படும், நீலகிரி பாதிக்கப்படும், நாகப்பட்டினம், இப்போ உதாரணமாக மலைப்பாங்கான இடங்கள்லாம் அது பாதிக்கப்படுமா, திருவனந்தபுரம் பாதிக்கப்படும். இப்போ நீர் சம்மந்தப்பட்டதுன்னா நாகப்பட்டினம் பாதிக்கப்படும், இல்லை வந்து பீகார் பாதிக்கப்படும், இல்லை விசாகப்பட்டினம் பாதிக்கப்படும். இப்படி அது எப்போ 2026 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து 2026 டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த காலம் இருக்குது. அதெல்லாமே தனித்தனி லிஸ்ட்டாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கணும். அடுத்த 2026 மேபி உங்களுக்கு கையில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்கள் கையில் ஒன்றா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேம் இப்போ வீசா கிடைக்கிறது வந்து அமெரிக்காலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிலாம் இன்னும் பண்ணுவாங்க மேம்? இல்லை, தலைமை நாடுகள் எல்லாமே US UK எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா டிமாண்டாக தான் இருக்கும், ஏன்னா 40% தான் இருக்குது. அதே அரபு கண்ட்ரிஸுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக சுலபமாகவே அவங்களால போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இதை பார்த்தே நம்ம நிமிஷத்தில் பலன் எடுத்துடலாம். இப்போ நம்ம நோய்களை பற்றி நம்ம நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹையாக இருக்குது, அவங்களுக்குள்ள நரம்பு சம்மந்தப்பட்ட வாதம்
வாதம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கபமும் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செவ்வாய்ங்கிறதுனால ரத்த உற்பத்தி அப்படிங்கிறது உடம்பு தன்னைத்தானே அது இந்த வருஷம் 2026 ரொம்ப குறைவாக இருக்கும். ரத்தத்தில் அணுக்களினுடைய சத்துக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். லேப் டெஸ்டிங் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகும். ஏன்னா 40 தான் இருக்குது, நமக்கு தேவை 100 தேவை 40 தான் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக இருக்கும், ஏன்னா குரு அதிகமாக இருக்காரு. ஓகே, ஒபிசிட்டி அதிகமாகும் கண்டிப்பாக. அதே மாதிரி கலாச்சார சீரழிவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2026 விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற தன்மை இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தண்ணி இருக்கும், ஆனா விவசாயம் நிறைய தண்ணினாலே பயிர் அழியக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கு. நிறைய மழை இருக்கு, மழை இருக்கு, மழையினாலே தண்ணி வந்து ஜாஸ்தியாகி என்னன்னா பயிர்கள் அழியக்கூடிய தன்மை. அதனால மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. விவசாயிகள் வந்து கவனமாக இருப்பது நல்லது. இல்ல இப்ப லாபம் தரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லலாம். அது கோதுமை சொல்ல முடியாது, நெல் பெருசாக சொல்ல முடியாது. இன்னும் நீண்ட கால பயிர்கள் எதுவுமே நல்லா இருக்காது. கருப்பு சம்மந்தப்பட்ட இப்போ எள்ளு, உதாரணமாக வந்து உளுந்து, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட உளுந்து கூட ஓகே பரவாயில்ல. ஆனால் அதுவே உளுந்து கருப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே வந்து வருஷத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சனி நல்லா இருந்துச்சுன்னா கருப்பு பயன்படுத்துங்க, சந்திரன் நல்லா இருந்துச்சுன்னா வெள்ளையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். உதாரணம் நெல் பயன்படுத்துங்க, சோளத்தை பயன்படுத்துங்க, மக்கா சோளத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சனிபவன் நல்லா இல்லை அப்படின்னா கருப்பு சம்மந்தப்பட்ட தானியங்களை பயன்படுத்துறது கம்மியாக இருக்கணும். அது நெல் ஏன்னா மழை எப்போனா மழை விதை தெளிச்சிட்டோம், மழையே பெய்யாது. ஆனால் ஏதோ போட்டு அடித்து அந்த மழை கொஞ்சோண்டு வளர்ந்து பயிர் வரும் பாருங்க. ஆனால் அப்போ வந்து மழை பெஞ்சு மொத்த பயிரையும் அழுக வச்சிரும். அதுதான் ஆச்சரியம். தேவையான நேரத்தில் மழை பெய்யாது, தேவையில்லாத நேரத்தில் மழை பெஞ்சு மொத்தத்தையும் எடுத்து போடும் அப்படின்னு ஒவ்வொரு இதே மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நீண்ட கால பயன்படுத்த வேண்டாம். மத்தியமாக ஒரு 105 நாள் 110 நாளில் நெல்களை பயன்படுத்தலாம். 165 நாள் நெல்லை பயன்படுத்தலாமா? சீர் நெல்லை போடலாமா? 2020 போடாதீங்க. இப்போ ஏடிட்டு 35, ஏடிட்டு 15 போட்டுக்கலாமா? ஏடிட்டு 10 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு நெல்லில் பயன்படுத்தலாம். நெல்லிலே நீங்கள் இப்போ நிறைய பேசணும். நெல்லில் என்னென்ன நெல் சொல்லலாம், சோளத்தில் என்ன சொல்லலாம், மக்கா சோளத்தில் என்ன சொல்லலாம், கம்பில் என்ன சொல்லலாம். ஒவ்வொரு பயிரையுமே நம்ம வகைப்படுத்தி சொல்லிட முடியும், வகைப்படுத்தி சொல்ல முடியும். அது விவசாயம்னு சொன்னால் 3 மணி நேரம் பேசணும் உங்களுக்கு. நீங்கள் என்கிட்ட பங்கு சந்தைன்னு சொன்னால் 3 மணி நேரம் நாங்கள் பேசுவோம். நீங்கள் இது ஒரே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே எங்கள்கிட்ட இப்படி கொடுத்து 2026 அப்படியே சொல்லுங்கன்னா இப்படி எங்களால் சொல்லவே முடியும். இப்போ இவர் சொன்னதோடு தான் விவசாயமே வந்துச்சு. இல்லைன்னா விவசாயத்தை கூட நம்ம இதை தாண்டி வந்து பர்சனலாக வந்து நீங்கள் விவசாயத்தில் எந்த பயிர்களை நடலாம், எந்த பயிர்கள் லாபம் கொடுக்கும் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சந்திச்சு நீங்கள் வந்து இப்படி தான் சொல்லிவிடணும். நெல் சம்மந்தப்பட்ட விஷயம் நீண்ட கால பயிரிட வேண்டாம், அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். இல்லை சார், பர்சனலாக உங்ககிட்ட ஜாதகம் பார்த்து பயிர் கேட்டுக்கிட்டு அது நட்டா அது லாபம் கொடுக்கும் இல்லையா சார்? கொடுக்கும், அது தனிப்பட்ட ஜாதகம். மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்குமே வயதானவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. கால்சியம் டெஃபிஷியன்சி இது 2025 2026 2036 வரைக்கும் மூட்டு வலி இருக்குமா? இருந்துகிட்டு இருக்கும். இல்ல வாய்ப்புகள் இருக்கு சார். வைட்டமின் D3 டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி இருப்பதற்குண்டான தன்மை இருக்கு. ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படின்ற மாதிரி இதை பேஸ் பண்ணி இந்த ரெட்டை பேஸ் பண்ணி எல்லாமே சொல்லிடலாம். சரி, இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த ரெட்டு வந்து சனி பகவான் வந்து 40% ரொம்ப வீக்கா இருக்கிறாரு அப்படின்றப்ப வந்து எல்லாரும் இந்த பிளாக் மேல ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா மேம்? அந்த மாதிரி வந்து பிளாக் கலர்ல கார் வாங்குறது, சட்டை வாங்குறது அதெல்லாம் பண்ணலாமா கூடாதா மேம்? பண்ணக்கூடாது. இந்த வருஷம் தவிர்த்தரணும் சுத்தமா. இதே பல வண்ண கலர் இருக்கு, அது சூப்பரா இருக்கும். வெள்ளை கலர் சூப்பரா இருக்கும், மஞ்சள் கலரா வெளிர் மஞ்சளா கரு மஞ்சளா இருந்தா சூப்பரா இருக்கும், பச்சை லைட் பச்சையா இருந்தா நல்லா இருக்கும். இந்த கலரை மட்டும் பயன்படுத்துங்க பொதுவாகவே. ஆனா உங்க ஜாதகம் வந்துச்சுன்னா சூப்பரா பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு மஞ்சள் பிடிக்க ஒத்தே வராது, உங்க ஜாதகத்தில் கூறு நல்லாவே இல்லைன்னா அதை பயன்படுத்தாதீங்க. அது அவங்க உங்க ஜாதகத்தை அதுக்கு தான் நான் வந்து கொஞ்ச நாள்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளோ 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் ஜோதிடம் படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இதே அடுத்த வருஷத்துக்கு 2026 2027 போட்டோம்னா எல்லாமே மாறிடும். ஆனா நிறைய பேர் வந்து ஆதி காலத்துல கத்துக்கிட்ட ஒரு ஜோதிடத்தை தானே அதுக்கப்புறமும் ஃபாலோ பண்றாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா சார்? அதுதான். இல்ல 4ஆம் பாவகம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. முதல்ல நல்லா இருந்தாதான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ கொடியில வளர்ற பயிர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். மண்ணுக்கு அடியில செய்யக்கூடியது நீண்ட நாள் சொல்லணும் அல்லவா, மண்ணுக்கு அடியில சீக்கிரமா நல்ல இதா இருக்கிறது அது பண்ணலாம். இவங்களை கிழங்கு வர்க்கங்கள் நல்லா இருக்கும். பூ யார் பண்றாங்க அது மாதிரி ஹைபிரைடு விதைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அது அவங்க ஜாதகத்துல அவங்க 4ஆம் பாவகம் நிலம் சம்பந்தப்பட்டது நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாளைக்கு அவங்க பண்ணிட்டு அதுல நஷ்டம் வந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடாது. அது வந்து மளிகை பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்க அப்படின்றது சூப்பரா இருக்கும். சொல்லும் போது சொல்லிட்டீங்க, எல்லாரும் வச்சிடலாம். நீங்க யாருக்கிட்ட அவங்க ஜாதகத்துக்கு பொருந்தணும்ன்ற விஷயம் இல்ல, பொதுவா நல்லா இருக்கும். மளிகை ஜாமான் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். ஒண்ணு இல்ல, கிழங்கு நல்லா இருக்குன்னா கிழங்கு வகைகள் நல்லா உற்பத்தி ஆகும். நான் போட மாட்டேன், என் ஜாதகம் நல்லா இல்லைன்னா நான் போட மாட்டேன், அவ்வளவுதான் விஷயம்.
என் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கிழங்கு வகையில் அப்ளை பண்ண புதைப்பேன். உருளைக்கிழங்கோ, கேரட்டோ, பீட்ரூட்டோ, மஞ்சளோ எது வேணால் பயன்படுத்தி, இஞ்சியோ, இது பூண்டோ எது வேணால் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு அது வந்து பயன்படுது இந்த வருஷத்தில் பூண்டு போடலாமா போடுங்க, கேரட் பதிவு பண்ணலாம் பதிவு பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பதிவு பண்ணுங்க, பீட்ரூட்டு பதிவு பண்ணுங்க, மஞ்சள் வச்சுங்க, இஞ்சி வச்சுங்க, கரும்பு சுக்கரன் நல்லாயிருக்கும். அதோட இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தலாமா? இந்த பொதுவாகவே இந்த வளரும் இதில் பாதிப்பு கிடையாது. இப்போ மஞ்சளில் போய் தண்ணி தேங்கி அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. மஞ்சள் நீங்கள் தைரியமாக செலவு பண்ணுங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முதலுக்கு மோசம் கிடையாது. இப்போ 60,000 போட்டேன், 1 லட்ச ரூபா வந்துச்சு. 1 லட்ச ரூபா 60,000 போட்டேன், 20,000 வந்தால் தானே நீங்கள் நைட்டு கேட்கலாம், நஷ்டம்னு சொல்லுவீங்க. அதை விட்டு நீங்கள் மஞ்சள் போடலாம், நல்லா போடுங்க, இஞ்சி போடுங்க, சூப்பராக பதிவு பண்ண முடியுமா? ஏன்னா இது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இதை பொதுவாகவே தெரிஞ்சுக்கிட்டா அட்லீஸ்ட் எனக்கு எது தேவையோ, உங்களுக்கு ஒரு மேக்கப் சம்மந்தப்பட்ட தேவை அதை படிச்சிக்கலாம். இது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு 2026 பொதுவான பேசியிருக்கோம், எல்லாருக்கும் பயன்படும். இது பயன்பட்டுச்சுன்னா இதேமாரி விளக்கம் இன்னும் ஒரு 2-3 தடவை இடையில கூட நம்ம இதை பற்றி விளக்கமாக பேசுவோம். கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் இப்போ கொடுத்த இவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஓகே, நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சார்ட் வச்சுட்டு இவ்வளோ விஷயங்களை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து நம்மளோட ஜாதகத்தை எடுத்து ஓகேப்பா இப்போ இப்படி இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத மக்களே வந்து ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையான முறையில் உங்களுடைய ஜோதிட முறையை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பாக இதை படிக்கக்கூடியவங்களாம் எந்த அளவுக்கு நாலேஜபிளாக வெளியில் வருவாங்க அப்படின்றது இந்த ஒரு சார்ட்டே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணமாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பதிவுகளையும் நிறைய ஜோதிடர்களையும் நீங்கள் உருவாக்கணும் சார். எங்களுடைய பிகன் பக்தி அதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. என்னென்னா முதல் முறையாக அதை பதிவு பண்ணியிருக்கோம். முன்னாடி பதிவு பண்ணோம், அது பெரிய லெவலில் எங்களுக்கு வளர்ச்சி, அது தெரியலை, எல்லாரும் மக்களுக்கு போய் சேரலை. இப்படி ஒரு நிகழ்வு, இப்படி தான் ஒரு கட்டம் இருக்குது அப்படின்னா இது வந்து எல்லாரும் இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க ஜாதகத்தில் நல்லது கெட்டது இருக்கும். அதுக்காக ஜோதிடம் படிங்க, அதை பற்றியான விழிப்புணர்வு வரணும், ஜோதிடம் எல்லாரும் கைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பிகன் பக்தி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. உண்மையிலே பிகன் பக்தி இருக்கக்கூடியவங்க ஜோதிடத்தை பார்த்து எனக்கு அந்த ராசி இந்த ராசின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா ராசிக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். எல்லாரும் நல்லது கெட்டது பார்த்துட்டு பயந்துட்டு அங்கே நின்னா யாரும் இங்கே உதவிக்கெல்லாம் வர மாட்டாங்க. அவங்கவுங்க ஓடி தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன வாய்ப்போ கடவுள் வந்து குரு நல்லா இருக்குது, அதை விட்டு ஜோதிடம் படிங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் மாறணும். இந்த ஒரு நிகழ்வுக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்கு அத்தனை பேருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்து ஒரு ஜோதிடத்தினுடைய குரு, ஜோதிட ஆசிரியர்கள் எல்லாரையும் வச்சு மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் அப்படின்றதுல எங்களுடைய பிகன் பக்தி ரொம்ப சந்தோஷப்படுது சார். ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி சார்.